இதுதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய பறக்கும் பறவை. எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் ஆண்டியன் கேண்டோர் அப்படின்றது. இது அமெரிக்க பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆண்டிஸ் மலைப்பகுதிகளில் தான் இதுக்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் இதுக்கு இந்த பேரே வச்சுருக்காங்க. இப்போ இந்த பூமியில் வாழ்றதுலேயே மிகப்பெரிய பறவை அப்படின்னு பார்த்தா அது நெருப்பு கோழி தான், ஆஸ்ட்ரிச் தான். ஆனால் அதால் பறக்க முடியாது. ஆனால் பறக்கிறதுலேயே மிகப்பெரிய பறவை எது அப்படின்னு பார்த்தா அது இந்த ஆண்டியன் கேண்டோர் தான். இந்த பறவை தன்னோட சிறகை விரிச்சிச்சுன்னா ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு 10 அடி 10 இன்ச்சு வரைக்கும் அதோட அகலம் இருக்குமா. இதோட மொத்த உடல் எடை 15 கிலோ இருக்கு. இந்த அளவுக்கு எடையை தூக்கிக்கிட்டு இவ்வளோ பெரிய விங்ஸ்பேனை வச்சுக்கிட்டு தான் இது பறக்குது. இவ்வளவு உடல் எடையை தூக்கிட்டு இது பறக்கணும் அப்படின்னா நார்மலாக மற்ற பெரும்பான்மையான பறவைகள் மாதிரி ரெக்கையை அடித்து பறக்கணும்னா இதுக்கு ஏகப்பட்ட எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அந்த எனர்ஜியை மிச்சப்படுத்துறதுக்கு இது நிலப்பரப்புலேருந்து ஹாட்டான ஏர், வெப்பமான காற்று மேலே எழும்பும்ல, அந்த காற்றை பயன்படுத்தி தான் இது பறக்குது. அதுவும் 100 மைல் தூரத்துக்கு ஒரு தடவை கூட அதுங்களோட ரெக்கையை அடிச்சுக்காமலே அதால் பறக்க முடியும். அதுவும் ரொம்ப கம்மியான உயரத்தில் இல்லை, கிட்டத்தட்ட 21,000 அடி உயரத்துக்கு